إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا بعد أعوذ بالله من الشيطان الرجيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகளில் இருந்து கொண்டு இணையதளம் வழியாக இந்த செய்திகளை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே ரமலான் மாதத்தினுடைய 6வது தினத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்று உங்கள் மத்தியிலே ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பினூடாக உங்களை சந்திக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். நேற்று உங்களுக்கு நான் வாக்களித்திருந்தேன். பண்பாடுகள் என்ற அடிப்படையில் நல்ல பண்பாடுகள் சம்பந்தமாக நாம் பேசியிருக்கிறோம். இன்று உங்கள் மத்தியிலே ஒரு மூமினிடம் இருக்கக்கூடாத மோசமான பண்பாடுகள் சம்பந்தமாக பேசுவதாக வாக்களித்திருந்தாலும் அந்த தலைப்பை இன்ஷா அல்லாஹ் ரமலான் முடிவதற்கிடையிலே இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு வழங்குவோம் என்று வாக்களித்தவனாகவும், இன்று உங்கள் மத்தியிலே மரணம் மனிதனுக்கு தருகின்ற பாடம் என்ன என்ற தலைப்பிலே பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சூரா அல் முல்க் என்ற அத்தியாயத்திலே 2வது வசனத்திலே சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத். அவன் அல்லாஹு தஆலா அவன் எத்தகையவன் என்றால் அவன்தான் மௌத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறான். மௌத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறான். லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமல, உங்களை சோதிப்பதற்காக. எப்படி சோதிப்பதற்காக? உங்களில் நல்லவர்கள் யார், அமல்களால் மிகச் சிறந்தவர்கள் யார் என்று சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா மௌத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறான். வஹுவல் அஸீஸுல் கஃபூர், அவன் அனைத்தையும் மிகைத்தவன், மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்றான். சூரா அல் முல்க் 2வது வசனம். அன்பான சகோதரர்களே, இந்த வசனத்திலே நமக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. என்ன செய்தி என்றால், அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனை படைத்திருப்பது, மனிதனுக்கு வாழ்க்கையையும் மௌத்தை அல்லாஹ் இதில் நாம சொல்லும் போது முதலாவது வாழ்க்கையை தான் சொல்லுவோம், அதுக்கு பிறகுதான் மௌத்தை சொல்லுவோம். அல்லாஹ் இந்த வசனத்தில் ஹலக்கல் மௌத், முதலாவது மௌத்தை சொல்றான். மனிதனை பொறுத்த வரைக்கும் பேசும்போது வாழ்வும் மரணமும் என்றுதான் பேசுவான். ஆனா அல்லாஹ் பேசும்போது எப்படி பேசுறான்? மௌத்தையும் வாழ்வையும். மௌத்தை முதல்ல சொல்றான். அப்ப மௌத்தும் வாழ்வும் மனிதனுக்கு எதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த வாழ்வு என்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, தனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த வாழ்வு என்ற இந்த நியமத்தை பயன்படுத்தி மௌத்துக்கு அவன் எந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்துறான். எல்லா மூமினும், ஒரு மூமினை பொறுத்தவரையும் இந்த மௌத்தை நம்புறான். மௌத்து உலகத்தில் இல்லைன்னு உலகத்தில் நாஸ்திகன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா எதேர்ச்சியாக யதார்த்தமாக கண்ணுக்கு முன்னால நாங்கள் பார்க்கிறோம், பல வகையான மௌத்தை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? இந்த உலகத்தில் மனிதனுக்கு வாழ்வதற்கான வழிகளை செய்து கொடுத்து, இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கு தேவையான அம்சங்களை இயற்கையிலே ஏற்படுத்தி, உதாரணமா பார்க்கிறோம், காற்று. மனிதன் கேட்டானா எனக்கு காற்று வேணும், கேட்காமலே அதையெல்லாம் கொடுத்துக்கிறான். தண்ணீரை கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி வாழ்வதற்கு தேவையான சகலவிதமான வசதிகளையும் உலகத்தில் மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அல்லாஹ் சொல்றான், இந்த வாழ்க்கை எதுக்கு தெரியுமா?
நீங்க யாரு நல்லவங்க சோதிப்பதற்காகத்தான் இந்த வாழ்வும் மரணமும். மரணம் என்ற எல்லையை இந்த வாழ்க்கைக்கு முடிவாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மரணத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், மறைச்சு வச்சுக்கிறான். மரணம் என்பது வாழ்க்கையில மறைஞ்சிக்குது, எப்ப மௌத்தா போன்னு யாருக்கும் தெரியாது. இதை மறைச்சு வச்சுக்கிறதுல என்ன மர்மம், இது ஏன் வெளியில சொன்னா என்ன என்றால், சொன்னா மனுஷனுக்கு வாழ முடியாது. இதுல முக்கியமான ஒரு உளவியல் பிரச்சனை இருக்குது. என்ன உதாரணமா வச்சுக்கொள்ளுங்க, ஒரு ஆளுக்கு நீ 25 வருஷம் தான் வாழ்வான்னு வச்சிருந்தா அவன் 25 வருஷத்துக்கு முதல்ல மூத்தா போயிருவான். அவன் வாழ்ந்து கொண்டே மூத்தா போயிடும். நாளைக்கு மூத்தா போறேன், நாளைக்கு மூத்தா போறேன் என்று அவன் மௌத்த நினைச்சு அவனை நிம்மதி இழப்பான். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், இந்த மௌத்த மறைவா வச்சுக்கிறான். யாருமே இப்ப உதாரணமா உங்களை மௌத்தாக்குவான்னு எங்கள்கிட்ட வந்து அல்லாஹ் கேட்கிற மாதிரி வச்சிருந்தா நாங்க மூத்தா போமா, மூத்தா போக மாட்டோம். நான் உங்களை மூத்தாக்கட்டுமா, நீங்கள் ரெடியா, இந்த மாதிரி கேட்டா உலகத்தில் யாரும் மௌத்துக்கு ரெடி இல்லை. அப்ப அல்லாஹ் வந்து மௌத்த வந்து மறைச்சு வச்சுக்கிறான். ஏன், கடைசி நிமிஷம் வரைக்கும் மனிதன் சந்தோஷமா வாழ்றதுக்கு தான். கடைசி செகண்ட் வரைக்கும் மௌத்து தெரியாட்டி அவனுக்கு அவன் வழங்காது எப்ப மூத்தா போண்டு. அவன் என்னமோ நான் 100 வருஷம் வாழ்வேன்னு நினைச்சுக்கிறான், ஆனா மறைச்சு வச்சுக்கிறான்ல, திடீர்னு மூத்தாக்குறான்ல. அல்லாஹ்வுடைய வேலை என்ன தெரியுமா, சோதனையில் ஆகப்பெரிய சோதனை என்னென்றால் மௌத்தெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான். மனிதனுக்கு அதுல நன்மை இருக்கிறது என்பது நாங்கள் விளங்கிக் கொள்வோம். இந்த மௌத்தை பொறுத்தவரையும் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு இந்த உலகத்தில் சோதனைக்காக வாழ்க்கையை கொடுத்துக்கிறேன். இந்த வாழ்க்கையை கொடுத்து அல்லாஹ் வாக்குறான். எப்படியெல்லாம் சோதிக்கிறான், பொருளாதாரத்தை கொடுக்கிறான், செல்வாக்கு கொடுக்கிறான், வேற வேற நியமத்துகளை கொடுக்கிறான், வசதிகளை கொடுக்கிறான், நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறான். உலகத்தில் எல்லா வகையான வழிகளையும் செய்யறான். செஞ்சுட்டு பார்க்கறான், இதுல மனுஷன் எப்படி நடந்து கொள்றான். இதுல மனுஷன் இன்றைக்கு நாம பாருங்க, நம்மட உள்ளத்துல மௌத்து முன்னால நிக்கிறதா வாழ்க்கை முன்னால் நிக்கிறான் யோசிச்சு பாருங்க. நம்மட வாழ்க்கையில நம்மள்ட்ட இருக்கிற திட்டம் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு திட்டம் வச்சுக்கிறோம். நாங்க இதை செய்ய போறோம், அதை செய்ய போறோம், அப்படி செய்ய போறோம், இப்படி செய்ய போறோம். வாழ்க்கையில நிறைய பேருக்கு திட்டங்கள், பொருளாதார ரீதியான திட்டங்கள், கல்வி ரீதியான திட்டங்கள், வாழ்வியல் ரீதியான திட்டங்கள் என்று ஏராளமான திட்டங்கள் மனிதன் இருக்கிறது. மனிதன் என்ன நினைக்கிறான், நான் இன்னும் எப்படியுமே விரும்பியோ விரும்பாமலோ 60 வருஷத்துக்கு பிறகுதான் மௌத்தா போகணும். மனுஷன் இயல்பா நாளைக்கு மௌத்தா போறேன், அப்படியெல்லாம் மௌத்தா போக மாட்டேன், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நான் வாரங்களும் மௌத்தா அப்படி மௌத்தா போக மாட்டேன், நமக்கே நாம ஆறுதல் சொல்றோமா இல்லையா? அப்ப மௌத்தை பொறுத்தவரையும் இந்த உலகத்துல மனிதனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற வாழ்வுக்கான எல்லை தான் மௌத்து. அதனால சொல்றான், இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்துங்க. இந்த வாழ்க்கையினுடைய சந்தர்ப்பத்தை நீங்க சரியாக பயன்படுத்தினால் அதிலே நீங்கள் நல்லவர்களாக வாழ முடியும். அதனால ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், இன்பங்களை உடைத்தருகின்ற மௌத்தை நீங்கள் அதிகமாக நினையுங்கள். மௌத்துடைய சிந்தனையோடு வாழுங்க, நிறைய மரணத்தை பத்தி நினைத்து வாழுங்கள். ஏனென்றால் அதுதான் உலகத்தினுடைய இன்பங்களுக்கு உலை வைக்கிறது, இன்பங்களை தகர்த்தெறிகிறது என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவு மரணத்தோடு முடியும். மரணம் வரைக்கும் தான் மனிதனுக்கு சான்ஸ் அல்லாஹ் கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான், இன்னல்லாஹ யதூபு தௌபத மா லம் யுகர், தௌபாவுக்கு கூட தொண்டை குளிக்கிட்ட உசுறு வர வரைக்கும் டைம் கொடுக்கிறான். வாழ்க்கையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு தந்திக்கிற நியமத்துகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, நியமத்தானி, 2 நியமத்துகள் இருக்கிறது, மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரு மின், நிறைய மனிதர்கள் அதுல வந்து ஏமாந்துறாங்க, சரியா வந்து அதை பயன்படுத்துறாங்க இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னது, அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை மனிதன் நினைச்சான் சரியா பயன்படுத்துறான், மிஸ்யூஸ் பண்றான். இன்னைக்கு ஆரோக்கியம் என்பது அவனுக்கு இருக்கிற இளமை பருவம், அவனுக்கு இருக்கிற துடிப்பான பருவம், அவனுக்கு வலுவான ஒரு நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, அதுல மனிதன் நிறைய பேர் வந்து என்ன செய்றான், அதை பயன்படுத்த தவறான். இளைஞர்கள் என்ன செய்றாங்க, இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்களை பாருங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிற இளைஞர்கள் ரொம்ப குறைவு. அதனால இளைஞர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்தா அதுக்கு வேற சிறப்பு இருக்கிறது. நாளை அரசுடைய நிழல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த நிழலும் இருக்காது, நிழல் வருவாங்கன்னு சொன்னாங்க. அப்ப இந்த மனிதனை பொறுத்தவரையும் தனக்கு ஆயுளிலே வழங்கப்பட்ட ஆரோக்கியத்தை பயன்படுத்துவதிலே தவறு செய்கிறான். ஆரோக்கியம் இருக்கும் போது இந்த உலக காரியங்களையும் அனாச்சாரங்களையும் அநியாயத்திலையும் தன்னை ஈடுபடுத்துகிறான். அல்லாஹ்வுக்கு பயந்து உலகத்தில் வாழ்றதுக்கு அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்துறான் இல்ல. அந்த வயசு போய் 60-70க்கு போறதான் அவனுக்கு அல்லாஹ்வுடைய எண்ணம் வருது. அப்ப நினைக்கிறான், இது செய்யணுமே அது செய்யணுமே. ஆரோக்கியம் இடம் கொடுக்காத, ஆரோக்கியமா இருக்கும் போது நினைக்க வேண்டியதை 60 வயசுக்கு போறவன் நினைக்கிறான், டேய் நான் மிஸ் பண்ணிட்டேனே, என் வாழ்க்கையை நான் வந்து தொலைச்சிட்டேனே, நான் இப்படி நடந்துக்கலாமே அப்படி நடந்துக்கலாமே, எப்படி நினைக்கிறது. 60 வயசுக்கு போற திருப்பி வருமா அந்த வயசு, வராது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொறவு யோசிச்சு என்ன பிரயோசனம், வீணாக்கிட்டீங்களே. அதே மாதிரி ஓய்வு நேரம், நிறைய பேர் என்ன செய்யறது, அவங்களுக்கு துபாயை பொறுத்த வரைக்கும் அந்த ஓய்வு நேரம் என்பது ரொம்ப ரொம்ப வந்து அது கஷ்டமானது.
அந்த ஓய்வு நேரம் கிடைச்சா நமக்கு இருக்கிற சந்தோஷம். அந்த கம்பெனி வேலை முடிஞ்சிட்டு ரூம்ல வந்து நம்ம அந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அந்த குளிச்சு போட்டு இருக்கும் போது வர சந்தோஷத்தை யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் இன்னைக்கு பெரும்பாலும் மனுஷன் என்ன செய்யறான்? பெரும்பாலும் அந்த ஓய்வு நேரத்தில் வரும்போது 2 சீடியோட வாருது. என்ன சீடி? சினிமா சீடியோட வாரது. வந்து அதை போட்டு அதுல அப்படியே டைம் போறது. குர்ஆன் ஓதுறதுக்கு டைம் இல்ல, அல்லாஹ்வை பற்றி நினைக்கிறதுக்கு டைம் இல்ல, தொழுகிறதுக்கு டைம் இல்ல. எப்ப நினைக்கிறான்? மௌத்தா போற நேரத்தில் நினைக்கிறான், மிஸ் பண்ணிட்டேனே, நான் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேனே, யா அல்லாஹ் ரப்பிர்ஜூன், என்ன கொஞ்சம் அனுப்பி அல்லாஹ், கொஞ்ச நேரம் நான் என்ன உடனே செய்யற வேலை என்ன? ஈக்கிறத கொடுத்துட்டு வரதா? உடனே செய்யற வேலை என்ன? நான் உடனே தர்மம் பண்றேன், அதுதான் முதலா செய்யணும். அப்ப அந்த மாதிரி மனுஷன் நினைக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மௌத்தை மனித வாழ்க்கைக்கான ஒரு எல்லையாக வைத்திருக்கிறான் என்று நாங்க பார்த்தோம். அப்ப மறுமையில் என்ன செய்யறான்? மௌத்தாய்க்கு பிறகு இந்த உலகத்தினர் ரிசல்ட்டை கொடுக்குறான் கையில. எப்படி கொடுக்குறான்? அல்லாஹ் இதை திருமறையில சொல்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், உங்களில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் மௌத்தை சுவைக்கத்தான் போகிறான். மௌத்த உலகத்தில் சுவைக்காத ஒரு மனுஷன் இல்லைன்றான். குல்லு நஃப்ஸின், எல்லா மனிதர்களும் உலகத்தில் மௌத்தை சுவைக்க போகிறார்கள். வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமான், முழுமையான கூலி உங்களுக்கு எங்க வழங்கப்படும் தெரியுமா? கியாமத்துடைய நாள். முழுமையான கூலின்னா எதுக்கு? நன்மைக்கும் தீமைக்கும். நீங்க நினைச்சது கூட நன்மைக்கு மட்டும் கூலி கிடைக்குமா? அல்லாஹ் தஆலா சொல்றான், வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, முழுமையான கூலி வழங்கப்படுவதெல்லாம் கியாமத்துடைய நாளிலே தான். அங்கதான் உங்களுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கும், இங்க வழங்காது. அநியாயம் செய்தவன் உலகத்தில் நிரபராதியாக மாறுகிறான். அநியாயத்தை செய்துவிட்டு நான் அநியாயம் செய்யல என்று அவன் உலகத்தில் உள்ள நீதிமன்றங்கள்ல தன்னை நிரபராதியாக ஆக்கிக் கொள்கிறான். குற்றம் செய்தவன் நான் உலகத்தில் நல்லவன் என்று உலகத்தில் மனிதர்களுக்கு காட்டுகிறான். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அங்க வாங்கன்றான். அங்க வாங்க, உங்களுக்கு முழுமையான கூலியை அங்க நான் தரப்போறேன்றான். கூலியை கொடுப்பான் கையில. எப்படி? சில மனிதர்களுக்கு வலது கையில கொடுப்பான், சில மனிதர்களுக்கு இடது கையில கொடுப்பான். எவனுடைய இடது கையில கொடுக்கப்பட்டதோ அல்லாஹ்விடத்துல, எனக்கு என்னுடைய விசாரணையை பத்தி நான் விளங்காம இருந்துட்டேனே, எனக்கு இந்த யாலைத்தனி லமூத்த கிதாபியா, எனக்கு இந்த பதிவு கிடைக்காம இருந்திக்கலாமே, உலகத்தில் இந்த காரியம் முடிஞ்சிக்கலாமே, மறுமையில் எழுப்பப்படாமே, அப்படி மனுஷன் சொல்றான். எங்க? மறுமையில சொல்றான். அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், உங்களில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் மௌத்தை சுவைக்க போகிறான். அங்க மறுமையில தான் இன்னமா துவஃபௌன உஜூரக்கும், உங்களோட கூலி நன்மை செஞ்சிருந்தால், நல்லது செஞ்சிருந்தால், அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்திருந்தால், தொழுதிருந்தால், ஜக்காத்து கொடுத்திருந்தால், நோன்பு பிடித்திருந்தால், தர்மம் கொடுத்திருந்தால் என்ன செய்வான்? முழுமையா அங்க கிடைக்கும். இங்க பாருங்க, ஒரு நல்லவன் கஷ்டப்படுறான், மோசமானவன் நல்லா இருக்கிறான். உலகத்துல மாறி நடக்குது. சில பேர் சில உள்ளங்கள்ல ஒரு எண்ணம் இருக்குது, மறுமையெல்லாம் வருமா? அது உண்மையா அப்படி இருக்குதான்னு நினைக்கிறோமா இல்லையா? நினைக்கிறவங்களுக்கு ஒரு பதிலை சொல்ற பாருங்க. கெட்டவர்கள் உலகத்துல நல்லா வாழ்றான், நல்லவர்கள் கஷ்டப்படுறோம். ஏன்? மாறித்தான் நடக்கணும். நல்லவன் தானே நல்லா இருக்கணும், கெட்டவன் தானே கஷ்டப்படணும். எப்படி நடக்குது? அநியாயக்காரன் உலகத்துல சந்தோஷமா வாழ்றான், அட்டூழியங்களில் ஈடுபடுறவன் உலகத்தில் மரியாதையோடு வாழ்றான், செல்வாக்கோடு வாழ்கிறான். அவனுக்கு உதவி செய்யறதுக்கு 1000 அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். குஜராத்தில் பாத்தீங்களா இல்லையா? குஜராத்தில் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் என்ன நடக்குது? அரசியல் பலத்தோடு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார்களா இல்லையா? அப்ப இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா? மோசமானவன் உலகத்தில் சந்தோஷமாக வாழ்கிறான், நல்லவனை பாருங்க 1500 பிரச்சனை. நல்ல அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்றவன் வாழ்க்கையில பார்த்தால் பிரச்சனை, சோதனை. அல்லாஹ் என்ன சொல்றான்? எல்லாத்துக்கும் அங்க வாங்க, இங்க தர மாட்டேன்றான். உங்களுக்கு முழுமையான கூலி இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமன்றான். கியாமத்துல தான் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபமன் ஸுஹ்ஸிய அனின்னார், எவன் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு உதுகிலல் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டானோ ஃபகத் ஃபாஸ், அவன்தான் வெற்றி பெற்றவன். உண்மையான வெற்றி. உலகத்தை சான்ஸா கொடுத்தானே, உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் தந்திருப்பது உங்களில் நல்லவர்கள் யார் என்று சோதிப்பதற்கு நல்லா சொல்றானே, அங்கதான் ரிசல்ட். உங்களோட நல்லவங்க யாரு, மோசமானவங்க யாருன்னு அல்லாஹ் கொடுக்குறான் கையில சீட்ட. புடி பாரு. எப்படி? நீ தானே உலகத்துல வாழ்ந்தா, வாசிச்சு பாரு. இக்ரா கிதாபக், நீனே உன்ன புஸ்தகத்தை வாசி. கஃபா பி நஃப்ஸிக்கல் யௌம அலைக ஹஸீபா, இன்றைய தினத்திலே உன்னை விசாரிப்பதற்கு நீ போதும், பார்த்துக்கொள்ளு, வேற ஒருத்தன் தேவையில்லை. நல்லா கொடுக்குறானே. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபமன் ஸுஹ்ஸிய அனின்னார், எவன் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு வ உதுகிலல் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டானோ ஃபகத் ஃபாஸ்,
அவன் தான் வெற்றி பெற்றான். உண்மையான வெற்றி யாருக்கு? நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கணும். நம்ம பெருசா ஆடி ஆட்டம் போட்டு கூத்து போட்டு சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வீடு கட்டி இதெல்லாம் வாங்கி வச்சு ஒரு பண்டம் கிடையாது. சில ஆக்களை பார்த்து குட்டுத்து வச்சவன் உலகத்துல ஒரு ஆளுக்கு வெற்றி தீர்மானிக்கிறதுக்கு அவன் பொருளாதாரம், அவன் அரசியல், அவன் அழிச்சாட்டியம் இதை பார்த்து குட்டுத்து வச்சு அப்படி சொல்றோமா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? இதெல்லாம் வெற்றி இல்ல. உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? மறுமையில நீங்க நரகத்துக்கு போக கூடாது, சொர்க்கத்துக்கு போக வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டேன்னு சொல்றான். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். இந்த உலக வாழ்வு என்பது உங்களை ஏமாற்றுகின்ற அற்பமான வாழ்க்கை, அற்பமான வாழ்க்கை. இந்த மனிதன் இந்த உலக வாழ்க்கையினுடைய சரியான யதார்த்தத்தை விளங்குன அந்த வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. நான் சும்மா உதாரணத்துக்கு யோசிக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப நாங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில உலக வாழ்க்கையில ஈடுபடுறோம், குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறோம், பொருளாதாரங்களை சம்பாதிக்கிறோம், அறிவை தேடுறோம், மக்களோட பழகுறோம். எது வரைக்கும் இது நமக்கு செய்யணும்? உசுறு இருக்க வரைக்கும் தான் செய்யணும். உயிர் உடம்புல இருக்கும் வரைக்கும் தான் நாங்க சொத்து சேர்ப்போம், நாங்க சம்பாதிப்போம், நாங்க செல்வாக்கோட வாழ்வோம், மக்கள் மத்தியில மரியாதையோட வாழ்வோம். உயிர் போனா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. உயிர் போனா அடுத்த கணம் ஜனாசாண்டு தான் நமக்கு பேரு. அதுக்கு பிறகு யாராவது சொல்லுவாங்களா அப்துல் காதர் சகோதரன் சொல்லுவாங்களா? இல்ல, ஜனாசாம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? ஜனாசான்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். சரி, கட்டின மனைவி ஒரு 2 வாரத்துக்கு வீட்டுல வைப்போமா? கேட்டு பாருங்க பார்ப்போம். 2 வாரத்துக்கு வச்சு நாங்கெல்லாம் போறோம், 2 வாரத்துக்கு வீட்டுல இருக்கட்டுமே, மையத்தோடு அடைக்கணுமே, அவ்வளவுதானே. அப்ப நீங்க அடக்கப்பட்ட பிறகு கபூர்ல இருக்கிறீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றது என்ன? நீங்க சம்பாதிச்சு பேங்க்ல போட்டுதா? நீங்க கட்டின வீடா? நீங்க பெற்ற குழந்தைகளா? அல்லது என்ன உங்களுக்கு என்ன உதவி செய்யும்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இதா மாத்தல் இன்சானுயின் கத்தான் போகும், எல்லாம் துண்டிக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அடிக்கடி ஞாபகப்படுத்துவாங்க. அப்ப அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். மறுமையில போய் கிடைக்கிறது நீங்க செஞ்சதுதான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் அல்லாஹ் தஆலா இந்த மௌத்தை மனித வாழ்க்கைக்கு முடிவு கட்டுகின்ற ஒன்றாக வைத்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, இந்த மௌத்தை பத்தி அல்லாஹ் தஆலா நிறைய இடத்துல சொல்றான். இந்த பொதுவாக நல்ல மனிதர்களோட உள்ளத்துல மௌத்தா போனா மறுமையில கிடைக்கும் என்ற எண்ணம் இருக்கும். மோசமான மௌத்தை விரும்ப மாட்டான். யூதர்களை பொறுத்த வரைக்கும் 1000 வருஷம் உலகத்துல வாழணும்னு நினைச்சான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க யூதர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? நாங்களாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் அப்படின்னாங்க. அல்லாஹ் தஆலா அந்த யூதர்களுக்கு ஒரு சேலஞ்ச் விடுறான். என்னது? நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹல்லதீன ஹாது, வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, யூதர்களே, இன்ஸஅம்தும் அன்னக்கும் அவுலியாஉ லில்லாஹி மின் துனின்னாஸ், நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க தான் மனிதர்களை விட மற்றவர்களை விட அல்லாஹ்வுடைய நேசமானவர்கள் என்று சொல்றீங்க. அதுல உண்மையாளர்களாக நீங்கள் இருந்தால் ஃபத்தமன்ன ஒரு மௌத்தை விரும்புங்க வாப்பன்றாங்க. சேலஞ்ச் என்ன? பெரிய ஒண்ணும் இல்ல, நீங்க மௌத்தை விரும்புங்க வாப்போம். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபலா யத்தமன்னஹு அபதன், ஒரு நாளும் இவங்க மௌத்தை விரும்ப மாட்டாங்க. இவன் கத்தம தைதியும், அவன் கையால செஞ்சுக்கிற வேலைக்கு இவனா மௌத்தை விரும்ப போறான். அல்லாஹ் கேக்குறான், அவர்களுடைய கரங்கள் செய்த வினையின் காரணமாக மௌத்தை விரும்பவே மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், இவன் விரும்பாட்டினா நாம விட்டுருவோமா? கொல் நபியை நீங்க மறுக்கா சொல்லுங்க. எப்படி? இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன, எந்த மௌத்தை விட்டும் நீங்கள் ஓடுகிறீர்களோ ஃபஇன்னஹு முலாகீக்கும், எங்க ஓடுவீங்க? உங்களை அது சந்திக்கும். மௌத்துக்கு பயந்து மனுஷனுக்கு எங்கேயும் போகல. அல்லாஹ் சொல்றான், ஐனமா குந்தும் யுத்ரிக்கும், நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த மௌத்து உங்களை வந்தடையும். எங்க போறீங்க? வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதத்தின், பல்லமாக கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள்ள போய்க்க போறீங்களா? அங்க போனாலும் உங்களுக்கு மௌத் அங்கேயும் வரும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதத்தின், அல்லாஹ் சொல்றான், ஒரு கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் மௌத்து உங்களை சந்திக்கும். அப்ப மௌத்துக்கு பிறகு நம்முடைய வாழ்வை நாம் எப்படி அமைக்க போறோம் தீர்மானிக்கிற இடமாக உலகை வைத்திருக்கிறான். நாம் ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் மௌத்துக்கு பிறகு நம்ம வாழ்க்கை, நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மௌத்துக்கு பிறகு நமக்கு அல்லாஹ்விடத்தில் வெற்றி கிடைக்கணுமா இருந்தால் இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும் என்ற உணர்வு ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வேண்டும். அதுக்காகத்தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதாவது உலகத்துல எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் அல்லாஹ்ட அஜல் வந்தா முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் என்ன சொல்றான்? மௌத்து வந்தா முடிஞ்சு போச்சு. உலகத்துல பயங்கரமான ஒரு ஆட்சியை கொடுத்தா யாருக்கு தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சுலைமான் நபிக்கு கொடுத்த ஆட்சி இருக்கிற ஒரு பயங்கரமான வலுவான ஒரு ஆட்சி. ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான், காட்டை வசப்படுத்தி கொடுத்தான், பறவைகளை கட்டுப்பட வச்சான். அந்த மாதிரி ஆட்சி உலகத்துல யாருக்கும் கொடுக்கல. சுலைமான் நபி மௌத்தா போனது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி மௌத்தா போனாங்க? ஃபலம்மா கதைனா அலைஹில் மௌத், அவர்களுக்கு நாம் மௌத்தை விதியாக்கினோம். மா தல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாப்பத்துல் அர்த் தஅகுலுஹு மின் சாத்தஹுன்,
அவங்க மௌத்தா போனதை கரையான் தான் சொல்லி கொடுத்து நல்லா சொல்றோம். எப்படி கரையான் சொல்லுது? சாஞ்சிக்கிட்டு அந்த அந்த கம்பு தடி, அந்த தடியை கரையான் சாப்பிட்ட போது கரையான் தான் மௌத்தா போனதை அறிவிச்சு கொடுத்து. சுப்ஹானல்லாஹ். இப்படி பயங்கரமான ஆட்சியில் இருந்த சுலைமான் நபி மௌத்தா போனது தெரியல. பாத்தீங்களா எப்படி மௌத்து? சுலைமான் நபி கொடுத்து இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு அவங்க தடுக்கிறதா இருந்தா மௌத்து வராம இன்னும் கொஞ்ச நாள் வாழணுண்டு மௌத்தை தடுக்கிற சக்தி இருக்குமா இருந்தால் சுலைமான் நபிக்கு தான் அல்லாஹ் கொடுத்திக்கணும். அப்படி பயங்கரமான ஆட்சி. அல்லாஹ் சொல்றான் அந்த கரையான்கள் தான் அந்த மௌத்தை அறிவித்து கொடுத்தது. எப்படி அந்த இதை அரிச்சு போட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை அரிச்சு அதுக்கு பிறகு விழுந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஜின்கள் எல்லாம் பாக்குறாங்க. எப்படி பாக்குறாங்க? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது பலம்மா தபையனத்தில் ஜின்களுக்கு சுலைமான் நபி மௌத்தா போனாங்க என்ற செய்தி தெளிவான போது அல்லவ் கானு யாலமூனல் கைப், மௌத்தா போன விஷயம் தெரியலையே சொல்றாங்க. எப்படி இந்த ஜின்கள் எல்லாம் மறைவானது தெரியும் சில ஆளுக்கு நம்புறாங்க. இதுலயே ஆதாரம் இருக்குது ஜின்களுக்கு மறைவான செய்தி தெரியாது. அது தனி சப்ஜெக்ட். ஜின்கள் சொல்லுது எங்களுக்கு மறைவான விஷயம் தெரிந்திருந்தால் இந்த வேலையில நாங்க எந்திப்போமா, இந்த கட்டடம் கட்டுற வேலையை நாங்க செஞ்சுக்கிட்டோமா தெரியலையே. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஆட்சி வழங்கப்பட்ட அந்த மனிதர் கூட அவருடைய மௌத்தை அறிவிச்சது என்ன? அவர் கரையான்களை அரிச்சுதான் மௌத்தை காட்டி கொடுத்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னும் சொல்றதா இருந்தால் இந்த மௌத்தை பொறுத்தவரையும் மனிதனுக்கு உலகத்துல ஒரு சேலஞ்சா அல்லாஹ் வச்சுக்கான். நீ என்னவெல்லாம் செய்யறாதானே இந்த மௌத்தை நிப்பாட்டு பார்ப்போம். அல்லாஹ் சொல்றான் என்னவெல்லாம் செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு ட்ரை பண்றான், சந்திரன்ல போய் காலை வச்சுட்டு வந்துட்டியா இல்லையா, மௌத்தை நீ நிப்பாட்டு பார்ப்போம். அல்லாஹ் தஆலா இதை ஒரு சேலஞ்சாக மனித சமுதாயத்துக்கு வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான் நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத், அவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் தான் மௌத்தை விதியாக ஆக்கியிருக்கிறோம். வமா நஹ்னு பிமஸ்பூகின், அதை கொண்டு வர முடியாதவர்களும் அல்ல. அச்சலை வச்சுக்கிறோம். ஒரு டைம் மனுஷனுக்கு நாங்கள் வைத்திருக்கிறோம், அதை கொண்டு வருவதற்கான முழுமையான ஆற்றல் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு மத்தியிலே மௌத்தை நாங்கள் விதியாக ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ் இன்னும் இடத்துல சொல்றான் வலிகுல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அஜல் இருக்கிறது, ஒரு டைம் இருக்கிறது. ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅகிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திம், அவர்களுக்கான தவணை நேரம் வந்துவிட்டால் ஒரு வினாடி கூட முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான் டைம் வந்தா உடனே மூத்தா போவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அது மட்டுமல்ல இன்னொரு இடத்துல சொல்றான் அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரியறதுக்கு மௌத்தா போறானே அந்த நேரத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த ஆத்மாவை உசுர் எடுத்துறான். அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு மனித மௌத்தா போறானே அந்த நேரத்தில் தன்னுடைய அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் மௌத்தா போகின்ற போது தன்னிடத்தில் அதை கைப்பற்றிக் கொள்கிறான். வல்லத்தி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, மௌத்தா போகாம தூங்குறீங்களே, தூங்கும் போதும் ஒரு அடியானுடைய உசுரை தன்னுடைய கையில் எடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான் ஒரு அடியான் தூங்கும் போதும் அவன் தன்னுடைய கையில் எடுத்துக் கொள்கிறான். ஃபயும்ஷிகுல்லதி கதா அலைஹல் மௌத், ஆனா இந்த மௌத் தூங்குறாங்களே தூங்கக்கூடியவர்களிலே யாருக்கு மௌத்தை பற்றிய அந்த கலா அந்த அஜல் முடிஞ்சிட்டோ அதை திருப்பி எழுப்பாம அப்படி கையில் வச்சுக்கொள்றோம். சில ஆளுக்கு தூக்கத்துல தூங்குனாரு என்ன நடந்துன்னு தெரியலையே, காலையில பார்த்தா மையத்தா கிடக்குறாரு. சில ஆக்களை கேள்விப்படிக்கிறோமா இல்லையா, படுத்தாருங்க ஒன்னும் நடக்கலங்க காலையில் எழும்பலன்னு சொல்றோம். என்ன காரணம்? அல்லாஹ் சொல்றான் அஜல் தூக்கத்துல வந்தா கையில் எடுத்துக்கொள்றோம், எழும்ப மாட்டான். மனுஷன் என்ன செய்ய மாட்டான், எழும்ப மாட்டான். எங்கட குடும்பத்திலே நிறைய நடந்துக்குது, தூங்குனாங்க எழும்பல, தூக்கத்திலே மௌத்து. அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், யாருக்கு அந்த டைம் வந்து விட்டதோ அவர்களை தன்னிடத்திலே வைத்துக் கொள்றான். வயுர்சிலுல் உக்ரா இல அஜலி முஸம்மா, மற்றதை ஒரு காலம் வரைக்கும் விடுறான். ரைட், கொஞ்சம் விரிங்க பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் வாழுங்க பார்ப்போம், ஏதாவது யோசிக்கிறீங்களா, அல்லாஹ்வுக்கு பயப்படுறீங்களான்னு பார்ப்போம். அல்லாஹ் என்ன செய்றான், மிச்சதை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் விட்டு விடுகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான்னு சொல்றான். இன்ன ஃபீ ஸாலிக லஆயத்தில் லிகௌமி யத்தஃபக்கரும், சிந்திக்கிற மக்களுக்கு வேற பெருசா ஒன்றும் தேவையில்லை, இதிலே பெரிய பாடம் வைக்கின்றான். நல்லா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. படுக்கிறமே படுத்தலுமே என்ன துஆ ஓதணும், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா, என்னது எங்களை மௌத்தாக்க பிறகு உசுறு கொடுத்த அல்லாஹ்வுக்கே புகழ் நம்ம சொல்றோமா இல்லையா. தூக்கம் என்பது ஒரு மரணம், அந்த மரணத்துல வித்தியாசம் இருக்கலாம், அது அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களோட உசுறு என் கையில இருக்குன்றான். என் கையில இருக்குது. அது என்ன கருத்து, நீங்க எழும்புறது ஏண்ட கணக்கலா, அதனால அல்லாஹ்வுக்கு புகழ் எழும்பணும். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா, யாரு அதாவது மௌத்தாக்கை உசுறு கொடுத்த அல்லாஹ்வுக்கு புகழ். எங்க உசுறு கொடுக்குறான், தூக்கத்துல உசுறு அல்லாஹ்ட்ட போகுது. அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா,
யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டுதான் மௌத்தா போறேன் உசுருவேன். அது எந்த மௌத்து? இந்த தூக்க மௌத்து தான். அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்தாங்களே, இந்த தூக்கத்தை தான் நமக்கு கற்று தந்தாங்க. தூக்கத்தின் போது கூட அல்லாஹ் தஆலா தன்னுடைய கையிலே வைத்துக் கொள்கிறோம். இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்க விலகிக் கொள்ள வேண்டிய, இந்த மௌத்து நம்ம சொல்றோமே, இந்த மௌத்தை பத்தி நிறைய தெரியும் நம்மளுக்கு. ஆனா இதுல தெரியாத ஒரு செய்தி இருக்கிறது. சக்ரத்துல் மவுத் அல்லது சக்ராத்துல் மவுத்னு சொல்வார்கள். சக்ரத்துல் மவுத் என்றால் என்ன? மரண அதாவது சொல்லுவாங்க, அது என்னது? மரண பேதையா போதையா? அந்த மரணத்தில் கூடிய மயக்கம் போதைன்னு சொல்லுவாங்க. மரண போதை. ஒரு மனிதன் சாராயம் குடிச்சா, மது அருந்தினா போதை வரும். இது ஒரு போதை. அல்லாஹ் தஆலா மரண போதை என்று ஒன்று சொல்றான். மரண போதை அல்லது சக்ராத்துல் மவுத், சக்ரத்துல் மவுத் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது கொஞ்சம் கூடுதலா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வஜாஅத் சக்ரத்துல் மவுத். சக்ரத்துல் மவுத் வந்து விட்டது, உண்மையை கொண்டு வந்து விட்டது. தாலிகமா குந்த தஹீத்னா, இதுதான் உங்களுக்கு மவுத்து சொன்னமே, அந்த வாக்களிக்கப்பட்ட மவுத்துடைய நேரம் இதுதான். உங்களுக்கு அஜல் வந்தால் உங்களோட உயிரை கைப்பற்றுவோம்னு சொன்னமே, அந்த அஜலுக்குரிய நேரம் இதுதான். அல்லாஹ் தஆலா சொல்றான் வஜாஅத் சக்ரத்துல் மவுத். மவுத்துடைய அந்த மரண பயம், மரண போதை உங்களுக்கு வந்து விட்டது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மரண சக்ரத்துல் மவுத் நம்ம சொல்லுவோமே, இது என்ன? நிறைய பேருக்கு தெரியும். ஒரு ஆள் மூத்தா போறாங்க, சக்ராத்துடைய ஹால். உங்களோட உள்ள சொல்லுவாங்களா? சக்ராத்துடைய ஹால் வைக்கிறாரு, கிட்ட வச்சுட்டு கரண்டியில தண்ணியை கொடுத்துருப்பாங்க. அது இறங்காது, அவர் அப்படியே மேல வந்துட்டே இருப்பார். தண்ணியை கொடுத்தா அப்படியே தண்ணி வெளியே வரும். பாத்துக்கிறீங்களா? இதுக்கு தான் சொல்றது, தொண்டை குளிக்கிட்ட உசுறு நிக்க அந்த நேரம். அல்லாஹ் சொல்றானே, இன்னல்லாஹ லா யதூபு தௌபத மா லம் யுகர்கிர். தொண்டை குளிக்கிட்ட உசுறு வரும் வரைக்கும் தௌபா மன்னிக்கிறேன். இந்த கட்டம் தான் இது. அது விளங்கும். சும்மா பார்த்துப்போம், சக்கராத்துன்னு சும்மா விளங்கி என்னது, அப்படியே மேல கண்ணெல்லாம் போகும். அப்படியே தண்ணி ஊற்றுவாங்க, தண்ணி உள்ள போவாது, இப்படி இறங்கு மொத்த பக்கத்தால. அது வரைக்கும் தான் மனுஷன் ஆட்ட ஓட்டம் எல்லாம் அவ்வளவுக்கு தான். எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் அந்த நேரம் வந்தா நேரம் வந்ததுதான். அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தை பத்தி நிறைய நமக்கு சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான் மூத்தாப்போம், அவன் நல்லவனாவும் மிப்பான், கெட்டவனாவும் மிப்பான். நல்லவனா இருந்தா அவன் நிலைமை எப்படி இருக்கும், கெட்டவனா இருந்தா அவன் நிலைமை. இதெல்லாம் இல்முல் கைப், மறைவானவைகள். ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தராங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஆள் மௌத்தா போறார் என்று வச்சுக்கணும். மௌத்தா போற நேரத்தில், மௌத்தா போறனா அந்த சக்கராத் ஹால்னு சொல்லுமே, அவர் அந்த மரண போதையில் இருப்பார். மரணத்துல பயங்கரமான ஒரு கஷ்டமானது, மரண தருவாய் இருக்குது, அது பயங்கரமான ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மௌத்தா போற நேரத்தில் ஒரு மனிதன் வைங்க, நல்ல மனுஷன் வைங்க. நல்ல மனிதனாக இருந்தால் அவனோட கண்ணுக்கு விளங்கும், மலக்குமார்கள் வந்திக்கிறாங்க, அவர் உசுர கையெடுக்க வந்திக்கிறாங்க, உயிர் போகுது. அவர் என்ன பாக்குறாரு? மலக்களை பாக்குறாரு. அவருக்கு விளங்கி போச்சு, நல்லவங்க வந்திக்கிறாங்க. சும்மா விளங்கு தானே. ஒருத்தன் அந்த வார சாடையை வச்சுக்கிட்டு இவன் என்னத்துக்கு வந்திக்கிறான்னு கொஞ்சம் கெஸ் பண்ணல நமக்கு இப்போ. ஆனா அப்ப தெளிவா அல்லாஹ் காட்டிடுவான். இப்போ ஒருத்தர் மூஞ்சி சரலையே, இவன் வேற என்னமோ கள்ள குணத்துல வந்த மாதிரி தெரியுது, நம்ம கெஸ் பண்றோமா இல்லையா? ஒரு ஆள் அந்த பாவனையையும் அந்த ஆள் அந்த நடவடிக்கையும், அவர் ஒரு திடீர்னு வரும்போது ஏற்படுற அந்த தயக்கத்தையும் இது மாதிரி வச்சு போட்டு ஆளை பார்த்தா மூஞ்சி சரலையே நம்ம சொல்றோமா இல்லையா? இதுல வச்சு ஒரு ஆளை கெஸ் பண்ணிக்கணும். இத மரண தருவாயில ஒரு மனிதன் தெளிவா புரிகிறான், ஒரு மனிதனுக்கு விளங்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நல்ல மனிதனை கைப்பற்றுறதுக்கு மலக்குமார்கள் வருவார்கள். அவன முகமெல்லாம் பீதுல் உஜூன், வெண்மையாக இருக்கும். கஅன்ன உஜூஹும் அஷம்ஸ், ஒப்புறாங்க எப்படி சூரியன் மாதிரி இல்ல பளபளன்னு. மாஹும் கஃபன் மின் அக்ஃபானில் ஜன்னன்றாங்க. வரும்போது சொர்க்கத்தில் இருந்து துணிகள் எல்லாம் கொண்டு வந்திருப்பார்கள். ஹனூத்து மின் ஹனூத்தில் ஜன்னா, நறுமணங்களோடு வந்திருப்பார். மூமின் பாப்பார் இப்படி மௌத்தாப்புற நேரத்தில். அவர் மௌத்தாப்புற சக்ராத்துடைய ஹால்னு சொல்லுவாங்க. மரண தருவாயில் இருக்கிறார், மலக்குகள் வந்திருக்கிறாங்க. அவர் மலக்கள் வந்தோடனே அவர் முகமெல்லாம் அப்படி இலங்கு. அதனால சில பேர் சொல்லுவாங்க, மரண தருவாயில சிலவங்க அப்படி சிரிச்ச முகமாக இருக்கின்றது. என்ன மலக்குமாரை கண்ட உடனே அவருக்கு என்னது சந்தோஷம். மலக்குமார் இருப்பாங்க, அப்படியே கண்ணுக்கு தெரிய தூத்துக்கு வந்த உடனே அவர் சந்தோஷப்படுறார். நான் அல்லாஹ்வை சந்திக்க போறேன், நான் அல்லாஹ்வை பார்க்க போறேன், அல்லாஹ்வை சந்திக்க போறேன், அந்த மகிழ்ச்சியோடு இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு. ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்குவது யார் விரும்புறானோ அவனை சந்திக்கிறது அல்லாஹ் விரும்புறான். ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பும் போதெல்லாம் அவனை சந்திப்பதற்கு அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே நேரத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுத்தால் அவனை அல்லாஹ் சந்திப்பதை வெறுக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, எங்கள்ல யாருதான் மௌத்தை விரும்புறவங்க இருக்கிறோம், எவ்வளவுதான் மூமினா இருந்தாலும் நல்ல மனுஷனா இருந்தாலும் எங்களுக்கு மௌத்து விருப்பமா? பாருக் பாய், மௌத்தா போறது விருப்பமா? சும்மா சொல்லுங்க பாப்போம். விருப்பமா? சும்மா சொல்லுங்க, உள்ளத்துல உள்ள இல்ல, கொஞ்சம் குறவுதான். உங்களுக்கு விருப்பமா? இயல்பா வராது. உங்களுக்கு விருப்பமா? இல்ல. ஏன் இல்ல? அப்படிதான் மனுஷன் தான்.
எனக்கு விருப்பம் இல்லை தான். இது யாரு நம்ம சொல்லல, சஹாபாக்கள் சொல்றாங்க. நாங்க அழிஞ்சு போய்த்தோமே. அபூ ஹுரைரா அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. ஓடி போறாங்க சில பேர் ஆயிஷா நாயிட்ட. என்ன இது அபூ ஹுரைரா ஒரு செய்தி சொல்றாரு, இது சரியாயிக்குமா? யார் அல்லாஹ் சந்திக்கிறத வெறுக்கிறானோ, நான் எங்களுக்கும் மௌத்தை பத்தி வெறுப்பு தான் நினைக்குது அப்படின்னு ஆயிஷா நாய் சொல்றாங்க. யார் அழியணுமோ அவனெல்லாம் அழிஞ்சிட்டான் ரசூலோட வார்த்தையில. ஆனா சொன்னது ரசூல் அதல்ல. என்ன தெரியுமா விஷயம்? இந்த அல்லாஹ்வை சந்திக்கிறத விரும்புறன்றது என்ன தெரியுமா? அதாவது ஒரு மனிதன் மௌத்துடைய நேரத்தில் இருப்பான். மௌத்துடைய நேரத்தில் இருக்கும்போது மலக்குகள் வருவார்கள். மலக்குகள் கிட்ட வந்து புஷ்ஷிர ரிதுவான் இல்லா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பற்றி அவனுக்கு நன்மாராயம் சொல்லப்படும். மௌத்தா போற நேரத்தில் ஒரு அடியானை பார்த்து நல்ல மனிதனாக இருந்தால், அதாவது அஹ்ரிஜு அம்புசக்கும், எப்படி நீங்க இன்றைய தினத்தில் உங்களுடைய உயிர்களை நீங்கள் வெளியாக்குங்கள், நீங்க உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்துக்காக, அல்லாஹ்வுடைய ரிதுவானுக்காக, பொருத்தத்துக்காக உடலை விட்டு வெளியே வாங்கன்னு மலக்குகள் சொல்லுவாங்க. என்னது? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கி வெளியே வாங்க, அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காக நீங்க வெளியே வாங்க, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான்னு அந்த மலக்குமார் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அவருக்கு முன்னால மௌத்தை தவிர அவருக்கு விருப்பமான ஒன்று வைக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவருக்கு அல்லாஹ் டக்குனு என்னை மௌத்தாக்கிறியா, அல்லாஹ் டக்குனு, அவருக்கு நன்மாராயம் கிடைச்சு போச்சு. அவர் என்ன செய்றார்? அந்த நேரத்தில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசைப்படுறார். இதுதான் இந்த செய்தி. உலகத்தில் எவனுக்கு மௌத்தா போற விருப்பம் உறவுதான், யாருமே விரும்ப மாட்டாங்க. அதனால அல்லாஹ்வை சந்திக்க அல்லாஹ் நினைச்சான், அவரை சந்திக்க ஆசைப்படுறான். கெட்டவனாயிருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மலக்குகள் வந்து சொல்லிடுவாங்க. எப்படி? கெட்டவனே, காபிரே, மோசமானவனே, முனாஃபிக்கே, தீயவனே, நீ அல்லாஹ் உக்ருஜு இலா சக்தி மின் அல்லாஹி வகல், அல்லாஹ்வுடைய கோபத்துக்காகவும் வெறுப்பிலையும் வெளியே வான்னு சொன்ன உடனே விரும்புமா மௌத்தா போறத? அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்விடத்தில் இவன் சொல்றான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்ல அன் யாத்தி அஹதக்கும் மௌத் ஃபயக்கூல ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப். கொஞ்ச நேரம் யா அல்லாஹ் டைம் தான், யா அல்லாஹ் எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் தான், லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் எனக்கு தரக்கூடாதா? ஃபஅஸத்தக, நான் தர்மம் செய்ய போகிறேன், நல்லவனாக வாழ போறேன் என்று அப்பதான் மனிதன் கேட்கிறான். அல்லாஹ் சொல்றான், இது பெரும் வார்த்தை. என்ன சொல்றான்? ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விட்டுட்டு வந்த உலகத்துல நல்ல விஷயத்துல ஈடுபட போறேன், என்னை திருப்புன்றான். அல்லாஹ் கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, வெறும் வார்த்தை. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? உலகத்துல உனக்கு டைம் தரலையா, சந்தர்ப்பத்தை தரலையா? மௌத்து நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மௌத்து வாரத்துக்கு முன்னால அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தர்மம் செய்யுங்கள், ஜகாத்தை கொடுங்க, நல்ல மனிதராக வாழுங்க. அப்ப லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்ச நேரம் அனுப்புனா அல்லாஹ் அனுப்ப மாட்டான். மறுமையில வச்சுட்டு இதை கேட்கிறான். உலகத்தில் உங்களுக்கு வாழ்றதுக்கு வாய்ப்பை தந்தேன், உங்களுக்கு வாயுளை நான் கூட்டி தரலையா? உங்களுக்கு எத்தனையோ நீங்க சம்பந்தம், ஒரு மனுஷன் வாழ்நாள் நீங்க பாருங்க, நம்ம எத்தனை எக்ஸிடென்ட் பாக்குறோம், எத்தனை மௌத்து வீடுகளுக்கு போறோம், எத்தனை சொந்தக்காரங்க மௌத்தா போறாங்க, குடும்பத்தில் நெருக்கமானவங்க மௌத்தா போறாங்க, மரண வீடுகளுக்கு போறோம், மௌத்து செய்தியை கேள்விப்படுறோம். நல்லா தாப்பா இருந்தாரு, திடீர்னு மௌத்து என்று எத்தனை செய்திகளை கேள்விப்படுறோம். இதெல்லாம் நமக்கு பாடம் இல்லையா? அல்லாஹ் தஆலா அடே இவ்வளவும் உனக்கு நான் சொல்லி, எத்தனை பயானுக்கு நீ போயிருப்பா, எத்தனை ஜும்மாவுக்கு போயிருப்பா, எத்தனை இஜ்திமால நீ கலந்திருப்பா, அல்லாஹ் பத்தி பயம் வராம மௌத்துடைய நேரத்தில் வந்து கேட்கிறியே, கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது வெறும் வார்த்தை, இதனால எந்த பயனும் கிடைக்காது என்று அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் சொல்றான். அப்ப இந்த மனிதனுடைய அந்த சக்கராத்துடைய நேரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த நேரத்தை சொல்றாங்க, இதா சஹஸல் பஸர், பார்வையெல்லாம் அப்படியே புரளும். அந்த மௌத்தா போற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பார்வையெல்லாம் புரளும். வஹஸ்ரஜ சத்ர், நெஞ்சுகள் எல்லாம் அப்படி கொதித்துக் கொண்டிருக்கும். வக்ஷார்வல் ஜில்த், தோல் எல்லாம் அப்படியே அந்த முடி, உடம்புல உள்ள முடியெல்லாம் அப்படியே எழும்பி நிற்கும். தசன்னஜத்தில் அசாபி, கால் விரல் எல்லாம் அப்படியே உன்னோட ஒன்று சுத்தி கொண்டிருக்கும். காலெல்லாம் பாருங்க, மூத்தா போடுறதுல அப்படியே கால் அப்படி உரசு இந்த கால் விரல் எல்லாம் அப்படி என்ன செய்யும், அப்படியே நிற்கும். பாக்குறீங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நேரத்தில் நீங்க அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினால், அப்படின்னா என்ன, இந்த சந்தர்ப்பத்தில் மலக்குகள் வந்து உங்களுக்கு நல்ல செய்தி சொன்னால் நீங்கள் அல்லாஹ் உங்களை சந்திப்பீங்க. நீங்க அல்லாஹ்வை சந்திக்க விருப்பம் இல்லைன்னா கருத்து என்ன, வந்த மலக்குமார் உங்களுக்கு மோசமான செய்தியை சொல்லிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப மௌத்து என்பது மனித சமுதாயத்துக்கே ஒரு சவால் விடுத்துக் கொண்டிருக்கிறது. நீங்க நல்லவர்களா வாழணுமா இருந்தால் மௌத்து தான் உங்களுக்கு டைம். மௌத்து தெரியாது எப்போ வரும். அதனால ஒவ்வொரு வினாடியும் மனிதன் நல்லவனாக வாழும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில்லல்லாஹ், மௌத்தை நீங்க அதிகமா நினைங்க.
கபருக்கு ஜியாரத்து பண்ண போறதை தடுத்திருந்தேன். ஃபைன்னி நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் ஃபஸூருஹா, நீங்கள் அதை போய் ஜியாரத்து பண்ணுங்க, கபரடிக்கு போங்க. ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் மௌத், அது உங்களை மௌத்தை ஞாபகப்படுத்தும், மௌத்தை பற்றிய எண்ணத்தை உங்களுக்கு உண்டாக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் மௌத்தை பத்தி மனுஷன் எப்படி பயப்படும்? இந்த சக்கராத்துடைய கால பத்தி உங்களுக்கு சொன்னேன். இதுல நடக்கக்கூடிய இன்னும் சில செய்திகளை சொல்றான் அல்லாஹ் தஆலா. இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள். சில மனிதர்கள் மௌத்தா போகும்போது அவங்களோட நிலைமையை சொல்றான். வலவு தரா இதில் லாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத், அநியாயக்காரர்கள் மௌத்துடைய அந்த கமராத், அந்த போதையிலே, அந்த மௌத்துடைய அந்த கஷ்டத்திலே இருக்கின்ற போது வல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹிம், வானவர்கள் கைகளை விரித்தவர்களாக நிற்பார்கள். அஹ்ருஜு அம்புசக்குமுல் யௌம், இன்றைய தினத்திலே உங்களுடைய உயிர்களை நீங்கள் வெளியாக்குங்கள், இன்றைய தினத்திலே உங்களுடைய உயிர்களை நீங்கள் வெளியாக்குங்கள். அல் யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், உங்களுக்கு இழிவு தரக்கூடிய ஒரு வேதனை இன்று வழங்கப்பட இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இன்றைய தினத்திலே உங்களுக்கு இழிவு தரக்கூடிய ஒரு வேதனை காத்துக் கொண்டிருக்கிறது. பிமா குந்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நீங்கள் உண்மை அல்லாததை சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நீங்கள் உண்மை அல்லாததை பேசினீர்கள். வகுந்தும் அன் ஆயாத்திஹி தஸ்தக்பிரூன், அல்லாஹ்வுடைய வசனம் உங்களுக்கு வந்தால் அதில் பெருமை எடுத்துக் கொண்டிருந்தீர்கள், அல்லாஹ்வுடைய வசனங்கள் வந்தால் அதை நீங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடக்காமல் இவன் சொல்லி நாங்க இருக்கிறதா, இவன் யார் எனக்கு சொல்றதுக்கு என்று நீங்கள் பெருமை எடுத்துக் கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் சொல்றான், சொல்லி போட்டு என்ன சொல்றான் தெரியுமா? வலகத் ஜித்துமூனா ஃபுராதா, நீங்கள் தனிமையாக வந்து விட்டீர்களா? எங்க அல்லாஹ் கேட்கிறா, எங்கப்பா உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எங்க நீங்க சேர்த்தது, கஷ்டப்பட்டது, தொழுகைக்கு போறதுக்கு டைம் இல்லாம ஐ எம் பிஸி, எவ்ரி டைம் ஐ எம் பிஸி, என்னால பள்ளிக்கு போக முடியலன்னு சொல்றீங்களே, எங்க அல்லாஹ் கேட்கிறா. வலகத் ஜித்துமூனா ஃபுராதா, வந்துட்டீங்களா தனியே, பள்ளி வாசலுக்கு போறதுக்கு டைம் கிடைக்கலன்றீங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு போற டைம் கிடைக்கலன்றீங்க, தர்மம் பண்றதுக்கு உங்களுக்கு வசதி இல்லைன்றீங்க, அல்லாஹ்வுடைய வேலைகள்ல ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்ல, உலகத்துல தேடுனீங்களே, வலகத் ஜித்துமூனா ஃபுராதா, வந்துட்டீங்களா அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் சொல்லி போட்டு என்ன சொல்றான்? கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரா, முத படைக்கும் போது இந்த கல்சான் துணி இல்லாம பிறந்தீங்களே, போறது கல்சான் என்ன தெரியுமா? இந்த சின்ன ஜங்கின்னு சொல்லுவாங்க, ஊர்ல என்ன சொல்லுவாங்க, சின்ன பிள்ளை போடுவாங்க, இல்ல சின்ன பிள்ளைக்கு போடுவாங்க பிறந்த உடனே, கல்சான்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, நீங்க என்ன சொல்லுங்க தெரியாது. ஓ சின்ன இது போடுவாங்க, அதுதான் முத போடுவாங்க, பிறந்த உடனே பிள்ளைய கழுவி ஒரு சின்ன அந்த சின்ன இந்த ஒரு சட்டை போட்டுடுவாங்க. அல்ல அதுவும் இல்லாம தானே பிறந்தீங்க. பிறக்கும் போது உங்களுக்கு பூர்வீக சொத்தெல்லாம் இருந்தீங்க, பரம்பரை சொத்து வாப்பம்மா அதெல்லாம் உங்களுக்கு என்ன எழுதி வச்சா பிறந்தீங்க? பிறக்கும் போது ஒண்ணும் இல்லையே. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தனிமையாக வந்திருக்கிறீர்கள். வலகத் ஜித்துமூனா ஃபுராதா கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரா வ தரக்தும் மா ஹவ்வல்னாக்கும் வராஅ ظுஹூரிக்கும், எங்க தந்ததெல்லாம் எங்க எல்லாம் கொண்டா வந்தீங்க? ஒண்ணு இல்லையே. கபூர்ல ஒரு 2 பவுன் நகையை வச்சு போட்டு மோதிரம் விழுந்தா கூட திருப்பி தோண்டி எடுக்கிறான். என்ன ஏதாவது விழுந்துட்டு எடுக்கிறான். ஏன் இவ்வளவு சம்பாதிச்சு அவர் வச்சுக்கிறாரு, ஏன் ஒரு 10 பவுன் நகையும் போட்டு அடக்க வேண்டியதானே? அடக்குறீங்க இல்லையே. விடுவாங்களா குடும்பத்தில்? மொய்யத்துக்கு அப்படிலாம் ஜனாதா செய்யக்கூடாது, இருந்தானே விட மாட்டானே, இருந்தாலும் சும்மாயா மண்ணுக்கு போறத அப்படின்னு சொல்லி ராவுல கொள்ளையெல்லாம் நடக்கும். கபிரிஸ்தானத்துக்கு பயங்கரமான போலீஸ் எல்லாம் போட வேண்டிய ஒரு ஆய்வு புறவு நடக்குதா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், தண்ணிய போனீங்க ஒண்ணு இல்ல, திருப்பி பழையபடி வந்து விட்டீங்களா? உங்களுக்கு தந்ததை எல்லாம் முதுகுக்கு பின்னால வீசி விட்டீர்களா? ஒமா நராமாக்கும் சுபாவுக்கும் அல்லதீன சாம்தும் அன்னஹும் ஃபீக்கும், என்னமோ பெரிய பெரிய ஆள்கண்டு எல்லாரும் நினைச்சிருந்தீங்களே, எல்லாம் எங்க? அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு வந்து பெருசா சிபாரிசு பண்ணுவாங்க, எங்களோட இருக்கிறாங்க, எங்கட தலைவர்கள், எங்கட பெரியார்கள், எங்கட மதகுருமார் சொன்னீங்களே, எல்லாம் எங்க? அல்லாஹ் கேட்கிறான். எங்க இவங்க இல்ல சொல்லிப்படாத சொல்லான். அன்னக்கும் ஃபீக்கும் சுரக்கா, அவங்க எல்லாம் உங்களோட கூட இருப்பாங்க நினைச்சீங்களா? லக்கத் தகத்தா பைனக்கும், ஒண்ணு இல்ல, எல்லாம் கனெக்ஷன் கட், எல்லாம் கனெக்ஷன் கட் ஆகிவிட்டது. உங்களுக்கு மத்தியில் உள்ள உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டது. வல்லஅன்கும் மா குந்தும் தஸ்உமூன், நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களே இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், அது சாதிக்க போறேன், 15 வருஷம் திட்டம், 20 வருஷம் எல்லாம் முடிஞ்சு. யோசிச்சு பாருங்க, இந்த உலகம் வந்து சரியா பார்த்தா பொய். அல்லாஹ் சொல்றானே, இன்ன துன்யா, அதாவது இந்த உலக வாழ்க்கை என்பது லைபுன் வலகுன்றான், வீணும் விளையாட்டுன்றாங்க. இந்த உலகம் லா தமுத்தன் ஐநைக்கன்றான, இந்த உலகத்தின் பக்கம் உங்களோட கவனத்தை செலுத்தாதீங்க என்று நம்ம அல்லாஹ் பார்க்கறான். இப்படின்னு சொன்னா மனுஷனுக்கு பெரிய ஃபெடப்பாவாண்டு அல்லாஹ் சொல்றான். தேடு பரவாயில்லை. சுயினலின் நாசி உப்பு ஷாவாத்தி மின நிசா வல் பனி வல் கனாத்திரில் முகல்தரத்தி மின தாப் வல் ஃபில்லத்தி, அல்லாஹ் சொல்றான், பொம்பளைகள், சொத்துக்கள், தங்கமும் வெள்ளியும் குவியா எல்லாம் ஆசைப்படுறான். ஆசைப்படு, அல்லாஹ் சொல்லி போட சொல்றான். தாலிக்கு மத்தாவுல் ஹயாத்து, இதெல்லாம் உலகத்தில் அற்பம், இதெல்லாம் கொண்டு போக மாட்டீங்க, இதுக்காக மறுபடியும் வந்துடுறாங்க. அதான் கருத்தங்க. இதெல்லாம் தேடுறீங்க பரவாயில்ல, அற்பம்.
இதுக்கு பின்னால எல்லாம் போய் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. அதுக்காக எல்லாத்தையும் விட்டு போட்டு பள்ளிவாசல்ல போய் துணியோட உட்காந்துருக்கணுமா? அப்படியும் இல்லை. தேடுங்க, ஆனா அல்லாஹ்வுக்கு பயந்து எல்லாத்தையும். இதெல்லாம் நிரந்தரம்னு நினைச்சு வாழாதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப். இந்த உலகத்துல ஒரு பரதேசி மாதிரி நினைச்சிட்டு வாழுங்க. இப்னு உமர் சொல்றாங்க, காலையை நீ இருந்தா மாலையை வாழ்றேன். அதுக்காக எந்த நாளும் கவன் துண்டு தான் அவன் கையில வச்சு தெரியணும். ஏன்னா மௌத்து தான் மௌத்து அப்படியும் இல்லை. வாழ்றதுக்குரிய திட்டங்கள் எல்லாம் போடுங்க, அல்லாஹ் மறந்துட்டு போடாது. ஒரு விஷயம் செய்யணுமா, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ் நம்ம எனக்கு தான் சொல்றேன், மறக்கிறது அடிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திப்போம். ஏன் வாழ்றது ஷுவர் இல்லையே, ஒரு நிச்சயம் இல்லாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை சொல்லலாம். அது மட்டும் இல்ல, வலவு தரா இது யதவஃபல்லதீன கஃபரு அல் மலாயிகா, நிராகரிப்பவர்களை மலக்குமார்கள் கைப்பற்றும் போது எதிரிபூன உஜூவஹும் அதுபாரம், முகத்திலையும் முதுகுலையும் பலமாக அடிப்பார்கள். தூக்கு அதாபல் ஹரீர், அதாவது பயங்கரமான தண்டனை நீங்கள் அனுபவிங்கள். ذلك بما قدمت ايديكم, உங்களுடைய கைகள் செய்த வினையின் காரணமாக. வஅன்னல்லாஹ லைஸ பில்லல்லாமின் அபீத், அநியாயமாக அடியார்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் அல்லாஹ் தஆலா என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அடிப்பார்கள். அப்ப அந்த மரண நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் இதெல்லாம் நடக்குது, ஆனா நமக்கு தெரியாது. அல்லாஹ் நமக்கு சொல்லித் தராடி, இதுவும் தெரியாது. அல்லாஹ் சொல்றான், மௌத்துடைய நேரத்தில் இவ்வளவு விஷயம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இன்னொரு சேலஞ்ச் வருவான் பாருங்க. சில ஆட்கள் புதுசா பேசுறேன், எங்களுக்கு அது ஏழும் இது ஏழும், நாங்கள் அந்த மாதிரி செய்வோம், அந்த மாதிரி பெரிய சில பெருமை அடிக்கிறாங்களே, அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு சேலஞ்ச் வருவான். என்ன சேலஞ்ச் தெரியுமா? எப்படி சொல்றான்? ஃபலவுலா இதா பலஹத்தில் ஹுல்ஹுல்கூம், உங்களுடைய உயிர் தொண்டைக்குழியை அடையும். கிட்ட உட்கார்ந்து கரண்டியால தண்ணி ஊத்திருப்பீங்களே, தண்ணி வெளியே போமே, இந்த ரெண்டு பக்கம் வெளியே போமே, அந்த நேரத்தை அல்லாஹ் சொல்றான், அவருக்கு தொண்டை குழிட்டு உசுறு வந்துட்டு. அல்லாஹ் சொன்னா, ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வஅன்தும் ஹீன இதின் தந்துரூன், நீங்க மௌத்தா போற ஆள் ஒன்னு வாப்பா வைப்பாரு, இல்லாட்டி அம்மாவோ யாரோ சகோதரனோ சகோதரியோ புள்ள யாருன்னு வைங்களேன், நமக்கு நெருக்கமானவர்கள் தான். அல்லாஹ் சொல்றான், தொண்டைக்குழிய உயிர் அடைந்து விட்டது, நீங்கள் அப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், கிட்டத்தான் இருக்கிறீங்க, ரொம்ப கிட்ட இருக்கிறீங்க, கிட்ட உட்கார்ந்து தனி தரவா ஐ தரவா யாசின் ஓதவா பக்ரா ஓதவா இப்படி இருக்கிறீங்க. அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? நீங்கள் கிட்ட இருக்கிறீர்கள். வனஹனு அக்ரபு இலைக்கும் மின்கும், நாங்க உங்களை விட பக்கத்துல, நீங்க கிட்டதான் இருப்பீங்க, ஆனால் உங்களை விட நாம் பக்கத்துல இருப்போம். அல்லாஹ் சொல்லி போட்டு என்ன சொன்னா தெரியுமா? வலாக்கின் லா துபசிர், உங்களுக்கு எங்களை பார்க்கல. அல்லாஹ் சொன்னா, நீங்க எங்களை பார்க்க மாட்டீங்க, நாங்க பார்த்துட்டு தான் இருப்போம், பக்கத்துல உட்கார்ந்து இருப்பீங்க. சொல்லி விட்டு அல்லாஹ் ஒரு சேலஞ்ச் பண்றான், ஃபலவுலா இன் குந்தும் கைர மதீனின், நீங்க தான் சொல்றீங்களா நாங்க எதுக்கும் கட்டுப்பட மாட்டேன், நாங்க எதுக்கும் உடன்பட மாட்டேன் சொல்றீங்களா இல்லையா? இதுல நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தர்ஜவுனஹா இன் குந்தும் சாதிகீன், திருப்பி கொண்டு வாங்க புஸ்ர தொண்டைக்கிட்ட நான் ஒன்று வச்சுக்கிறேன், நீங்க சரியான எதுக்கும் வழிபடாத சரியானவர்களா இருந்தால் அல்லாஹ் சொல்றான், பக்கத்துல இருக்கிறீங்க, நாங்க உங்களுக்கு பக்கத்துல இருந்தா நீங்களும் கிட்ட தானே தண்ணி கொடுத்து தானே இருக்கிறீங்க, நீங்க எதுக்கும் வழிபடாத எந்த மார்க்கத்துக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்றீங்களே, திருப்பி கொண்டு வாங்க பாப்போம். எப்படி சேலஞ்சு பாத்தீங்களா? மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் அந்த சேலஞ்ச முடியுதா? உசுறு கொடுக்க முடியுதா? பெரிய ஜனாதிபதினால மௌத்து தான். மன்னாதி மன்னர் எல்லாம் நிரந்தரமா இருந்ததில்லை, மகத்தான மண்ணில் வாழ்ந்த மனிதர் எல்லாம் பாட்டு தான் படிக்கணும், நமக்கு வேற என்ன செய்யணும்? ஒன்னும் செய்யல. அல்லாஹ் தஆலா இப்படிதான் மனித குலத்துக்கு ஒரு சேலஞ்ச் இந்த மௌத்துல கொண்டு வாடா பாப்போம், கிட்டத்தானே இருக்கிறீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல இந்த மௌத்துடைய நேரத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், இந்த மௌத்துடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ் கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர அலைஹி பி ஜனாஸத்தி, ஒரு ஜனாஸா கொண்டு வரப்படுது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன் அப்படின்னாங்க. முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன் அப்படின்னாங்க. காலு யா ரசூலல்லாஹ் மல் முஸ்தரீஹு வல் முஸ்தராஹ், அது என்ன முஸ்தரீஹு முஸ்தராஹ்ன்றீங்க, அது என்ன அப்படின்றாங்க. முஸ்தரீஹ் என்றால் ஒரு மனிதன் ஆறுதல் பெறுகிறான் என்று கருத்து. முஸ்தராஹ் என்றால் ஒரு மனிதன் ஆறுதல் பெறப்படுகிறான். இப்பயும் உங்களுக்கு வழங்கி இருக்காது, அது என்ன ஆறுதல் பெறுகிறான், ஆறுதல் பெறப்படுகிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்தரீஹுன் அவன் ஆறுதல் அடைகிறான். ராகத்து இஸ்திராஹான்னு சொல்லுவோமே, அரபிகள் சொல்லுவாங்க, எங்க இஸ்ராஹா ரோஹ் இஸ்ராஹான்றாங்க, என்னது ரெஸ்ட் எடுக்க போறது, அதான் கருத்து. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் மௌத்தா போற நேரத்தில் ஒன்று அவன் முஸ்தரீஹ் அல்லது முஸ்தராஹ்ன்றாங்க. அவன் ஓய்வு பெறுகிறான், அவன் ஓய்வு பெறப்படுகிறான். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அது என்ன ஓய்வு பெறுகிறான், அது என்ன ஓய்வு பெறப்படுகிறான் அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? எப்படி சொன்னாங்க? அதாவது அல் அப்துல் மூமின், மூமினான அடியானாக இருந்தால் யஸ்தரீஹு மின் நஸபித் துன்யா, உலகத்தில் உள்ள துன்பங்களில் இருந்து அவன் ஆறுதல் பெறுகிறான்.
மௌத்தா போகும்போது, மௌத்தா போற நேரத்தில் ஒரு மூமினாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அடுத்த போறேன், எனக்கு நோய் பிரச்சனை துன்பம் சோதனை வறுமை எல்லாம் போச்சு, கஷ்டப்பட்டேன், வாழ்க்கையில் துன்பப்பட்டேன், வாழ்க்கையில் சோதனைப்பட்டேன், அநியாயமாக நான் விமர்சிக்கப்பட்டேன், தேவையில்லாத பேச்சுக்களை நான் கேட்டுக்கிறேன், அநியாயமாக நான் துன்பப்படுத்தப்பட்டேன், அடுத்த வீட்டால் நான் அவதிப்பட்டிருக்கிறேன், அடுத்த முஸ்லீம் அடுத்த மனிதர்களால் நான் இப்பதான் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. என்ன நிம்மதி? மௌத்துக்கு பிறகுதான் மூமினுக்கு நிம்மதி. மௌத்துக்கு முதல்ல சரியான ஒரு நிம்மதி கிடைக்க முடியாது. அப்ப என்ன செய்யறான்? அவன் உலக துன்பங்களில் இருந்து ஆறுதல் பெறுகிறான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப யார் ஆறுதல் பெறப்படுவோம்? யார்? ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, அத மாதிரி வல் அப்துல் ஃபாஜிர் கெட்டவனாக இருந்தால் யஸ்தரீஹு மின்ஹுல் அப்து வல் புல்தான் வஷ்ஷஜரான்றாங்க ரசூலுல்லாஹ். எப்படி? அவனில் இருந்து மற்றவர்கள் ஆறுதல் பெறுகிறார்கள், மற்றவர்கள் ஆறுதல் பெறுகிறார்கள். அதான் ஆறுதல் பெறப்படுகிறான்றோம். யாரோ அவன்ல இருந்து ஆறுதல் பெறாங்கன்னு கருத்து. அப்பா பெய்தாண்டா வாப்பா, சில வாரம் மூத்தா போனா சொல்லுவோம், தொலைஞ்சு வைத்தாடே நல்லதா போச்சு, இனியாவது அவன் அட்டகாசம் இல்லாம, அப்படி சொல்றோமா இல்லையா? சிலாக்கல இதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒருவன் அவன் உலகத்திலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இதுக்கு மேல உலக துன்பங்கள் எல்லாம் போச்சு, நான் மறுமையில போய் அல்லாஹ்வுடைய வெற்றியை பார்க்க போறேன்னு ஆறுதல் பெறான். இன்னொருத்த எப்படி ஆறுதல் பெறப்படுறான்? அப்பா தொலைஞ்சு வைத்தானா, என்ன அட்டகாசம் எல்லாம் இவன் பண்ணினானே சொல்றோமா இல்லையா? அதான் முஸ்தராகு, ஆறுதல் பெறப்படுகிறான். அப்ப நாங்க முஸ்தரீகா முஸ்தராக, நாங்க முஸ்தரீகா இருக்கணுமா முஸ்தராகா? நாங்க உலகத்துல எவ்வளவு பிரச்சனை யோசிச்சு பாருங்க. நாம நல்லா தான் வாழ்றோம், அல்லாவுக்கு விருப்பமா 24 மணித்தியாலமும் திரும்பும் போதெல்லாம் அல்லா, திரும்பலாம் யா அல்லா சொல்றோமா இல்லையா? தொழும்போது யா அல்லா என் பிரச்சனையை தீர்த்து யா அல்லா, என் வறுமையை தீர்த்து யா அல்லா, என் துன்பங்களை தீர்த்து வை அல்லா, என் நோயை தீர்த்து வை, என் குடும்ப பிரச்சனை தீர்த்து வை, எனக்கு அமைதியை தாயல்லா, நிம்மதியை தாயல்லா, சந்தோஷத்தாயல்லா. எதை தொட்டாலும் நிம்மதி வருது இல்லையே, எங்கிட்ட திரும்பினாலும் பிரச்சனையை கேட்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ் இதைத்தான் சொல்றாங்க, மௌத்து வரும் வரைக்கும் உங்களுக்கு அது கிடைக்காது, மூமினா இருந்தா கிடைக்காது. எப்படி? வலா யஸாலு முஃமின் வல் முஃமினான, மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் பலாய் வந்துகிட்டு தான் இருக்கும். எதுவரையும்? ஹத்தா யல்கல்லாஹ தஆலா, அல்லாஹ் சந்திக்கும் வரைக்கும் பிரச்சனை தான். இன்னைக்கு பொருளாதார பிரச்சனை போனா நாளைக்கு குடும்ப பிரச்சனை, இன்னைக்கு குடும்ப பிரச்சனை போனா நாளைக்கு மறு பிரச்சனை. பொருளாதாரம் வரும், அங்கேயும் பிரச்சனை. ஒரு மூமினுக்கு பொருளாதாரம் வந்தா நிம்மதி கிடைக்கும் நினைக்கிறீங்களா? கிடைக்காது. என்னடாப்பா இத்தனை பேர் வராங்க, எப்படி இது 10 நான் கேட்கிறேன், ஒரு சாதாரண பணக்காரனுக்கு ஒரு 5 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். 100 பேர் வந்தா எப்படி கொடுக்குறது? 100 பேர் வந்தா கொடுக்கலாது, அது ஒரு லிமிட்டுக்கு தானே கொடுக்கணும். உதவி தர்மம் செய்யணும் உலகத்துக்கு கொடுக்கலுமா? மாஷா அல்லாஹ் நல்ல மனுஷன் போனா எதுவும் தராம அனுப்ப மாட்டான்னு ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம், 2 பேருக்கு கொடுக்கலாம், 10 பேருக்கு கொடுக்கலாம். எத்தனை பேர் கொடுக்கறது? வந்தவன் திரும்பி போகும்போது மூமினுக்கு அதுவும் கஷ்டமாயிடும், திருப்பி அனுப்பிட்டவன் கொடுக்கலன்னா அதுவும் கஷ்டமாயிக்கும், எல்லாரும் வந்தா அதுவும் கஷ்டமாயிக்கும். எப்படி யோசிச்சு பாருங்க, ரெண்டும் கஷ்டம் தான். இப்ப நான் ஒரு சகோதரோட உட்காந்துட்டீங்கன்னா, அவர் ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் சம்பந்தமா என்னோட பேசுறாரு, பேசின சுபஹானல்லாஹ், இன்னொரு நல்ல மனுஷன் அவரு. வார ஆக்களை பார்த்தா நம்மளுக்கே கோவம் வருது, இந்த ஆளை தேடி இப்படி வந்தா இந்த ஆளுக்கு நிம்மதி கிடைக்கும். அவர் சொல்றாரு, எனக்கு போனை ஒன் பண்ணி வைக்க முடியலன்றார். ஏன்? நல்ல மனுஷன் கொடுக்குறாருன்னு எல்லாரும் போறது. எப்படி பாத்தீங்களா? அப்ப இதுவும் மூமினுக்கு சோதனை தான். கொடுக்காம திருப்பி எழுமணும் அல்லாஹ் தண்டிச்சு போடுவாங்க, அது மறுபக்கம் பயமாய்க்கும். அடே வந்து கேட்டானே, நம்மளை தேடி வந்தானே, வந்தவனுக்கு கொடுக்க முடியல, பிரச்சனை தானே. அப்ப எல்லாமே மூமினை பொறுத்தவரையும் இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை விரும்பி விட்டால் அவர்களை சோதிக்கிறான். ஒரு சமுதாயத்தை விரும்பினாண்ட கருத்துன்னா பிரச்சனை, திருப்பி திருப்பி பிரச்சனை, முடிவே இல்லையா அந்த பிரச்சனைக்கு நினைப்போம், பிரச்சனையே வந்துகிட்டே இருக்கும். இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும் ஃபமன் ரதிய ஃபலஹு ரிதா, பொறுத்த அல்லாஹ் என்ன வந்தாலும் அல்லாஹ் நீ என்னை தெரிவு செஞ்சிட்டாவா, நீ என்னே பொருந்திக்கிட்டா, உன்னுடைய பொருத்தம் தான் எனக்கு பிரச்சனைக்கான அடையாளம், அல்லாஹ் பொருந்திக்கிட்டேங்க, அவனுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அவன் சகித்த கோவப்படுறான், என்னடா இப்படியெல்லாம் நடக்குது, இந்த மாதிரி நமக்கு தான் நடக்கணும், அல்லாஹ்வுக்கு கண் தெரியல மாதிரி கோவப்பட்டால் ஃபலஹு சுஹ்து, அவனுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் வரும். மூமினை பொறுத்தவரையும் அவனுடைய எல்லா சந்தர்ப்பத்திலுமே அவனுக்கு சோதனை தான் வரும். அப்ப இந்த மரண சந்தர்ப்பத்தை பொறுத்தவரையும் ஒரு மூமினுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க விடுதலை கிடைக்கும். ஒரு மூமின் முஸ்தரிஹுன், உலக துன்பத்திலிருந்து அவன் ஆறுதல் பெறுகிறான். மௌத்து நேரத்தில் அவனுக்கு ஆறுதல் தான். நம்மளாம் நினைப்போம் மௌத்து வந்தா எப்படி ஆறுதல் கிடைக்கும், பயமாயிருக்குமே, மூத்தா போகிறோமே, கபூர்ல இருக்குமே, யோசனை ஆയിരിக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு அங்கதான் ஆறுதல் இருக்கிறது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மரணம் என்பது மனிதனுக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை தருது. மௌத்தை மறைச்சு வச்சுக்கிறது, எப்ப வேண்டாலும் வரலாம். மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதை நம்புறீங்களா இல்லையா? நம்பினால் மௌத்துக்கு பிறகு உங்களோட முடிவு என்ன? நீங்க நல்லவனா வாழணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தயாரான்னு நாங்க பார்க்கணும்.
மூத்து வருமா, இன்றைக்கு வந்துருமா, நாளைக்கு வந்துருமா, மூத்து எப்பவும் வரலாம். சில ஆள் எனக்கு இப்ப எல்லாம் வர, இன்னொரு 10 வருஷத்துக்கு போறோம் நான் மூத்தா போறேன் அப்படின்னு இயல்பா நினைக்கிறோம், விரும்பாமல் நினைக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய மௌத்துக்கு நமக்கு டைம் விதிக்கல, அது அல்லாஹ் தான் வச்சுக்கிறான். அதனால ஒவ்வொரு வினாடியும் இந்த மௌத்துக்கு நாங்க தயாராக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யாத், உங்களில் எவர்கள் பாவமான காரியங்களிலே ஈடுபட்டு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஹத்தா இதா ஹதர அஹதஹுல் மௌத், மௌத்து வருகிறது, பாவத்தில் ஈடுபடுறார், அநியாயத்தில் ஈடுபடுறார், அல்லாஹ்வுக்கு பயப்படாம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது மௌத்து வந்தால் கால இன்னி துபுத்துல் ஆன், அல்லாஹ் நான் இப்ப தௌபா செய்து மீளுகிறேன் என்று நீங்கள் தௌபா செய்தால் மௌத்துடைய நேரத்தில் வலைஸத்தி தௌபா, உங்களுக்கு தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற செய்தியை பார்க்கணும். அல்லாஹு தஆலா இதை சொல்லி காண, வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யாத் ஹத்தா இதா ஹதர அஹதஹுல் மௌத் கால இன்னி துபுத்துல் ஆன் வலல்லதீன யமூதூன வஹும் குஃபாரன், எவர்கள் காவிராக மௌத்தா போறாங்களோ அவர்களுக்கும் தௌபா இருக்காது. உலாயிக அத்ததுனா லஹும் அஸாபன் அலீமா, அவர்களுக்கு மகத்தான வேதனையை நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னும் ஒரு செய்தியை பாருங்க, இந்த மௌத்துடைய நேரத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, நீங்கள் உலகத்தில் உங்களுக்கு எல்லாமே அவசரமா கிடைக்கணும்னு விரும்புறீங்க. இந்த உலகத்துல எல்லாமே டப்பு டப்பு டப்புன்னு கிடைக்கணும், மனுஷன் ஆசை தான். இன்வெஸ்ட் பண்ணா உடனே லாபம் கிடைக்கணும், வேலை செய்யணும்னா உடனே வேலை கிடைக்கணும், ஏதாவது செஞ்சா உடனே பிரதிபலன், அதான உலகத்தில் மனுஷன் எதிர்பார்ப்பு. அல்லாஹ் சொல்றான், கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, எல்லாமே உலகத்தில் குயிக்க அவசரமா கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். வததரூனல் ஆகிரா, இதன் விளைவு என்ன தெரியுமா, மறுமையை மறந்துடுறீங்க. உலகத்தில் எல்லாம் கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதனால மறுமையை மறந்துடுறீங்க. உஜூஹு யௌமஇதின் நாதிரா, அன்றைய தினத்திலே சில முகங்கள் அல்லாஹ்வை சந்திப்பதை அப்படி அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கு, இலங்கி கொண்டிருக்கும். உஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, தன்னுடைய ரப் அது பார்த்து கொண்டு. மறுமையில சில முகங்கள் அல்லாஹ்வை பார்த்து சந்தோஷமாக இருக்கும். வஉஜூஹு யௌமஇதின் பாசிரா, இன்னும் சில முகங்கள் எல்லாம் அப்படி வாடி போய் உறங்கி போய் துக்கத்தோடு இருக்கும். தலுன்னு அல்லன் யஃஅல பிஹா ஃபாகிரா, அதுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்து விட்டது என்று தன்னுடைய ஆபத்தை நினைத்து ரொம்ப சோகமாக அது இருக்கும். கல்லா இதா பலகத்தி தராகி வகீல மன் ராக், அல்லாஹ் சொல்றான், அதாவது உங்களுடைய உயிர் தொண்டைக்குழி அடைந்து விட்டால் என்ன சொல்றீங்க, யாராவது மந்திரிக்கணும் இல்லையா, மருந்து இருக்கலாம், எங்க கொண்டு போலாம், எந்த ஆஸ்பத்திரி கொண்டு போலாம் என்று நீங்கள் மந்திரிப்பவர்களை தேடுகிறீர்கள். வலன்ன அன்னஹுல் ஃபிராக், ஆனா மௌத்தா போறவன் நான் உலகத்தோடு போறேன்னு முடிவு வைக்கிறான். நீங்க வைத்தியத்துக்கு ஆள் தர்றீங்க, ஆனா அவன் என்ன செய்றான், மௌத்தா போற மனிதன் வலன்ன அன்னஹுல் ஃபிராக், நான் உலகத்தை விட்டு போக போகிறேன். கரண்டை காலோடு பின்னிக் கொள்ளும். அல்லாஹு தஆலா சொல்றான், இலா ரப்பிக யௌமஇதினில் மஷாக், அன்றைய தினத்திலே உங்களுடைய ரப்பிடத்திலே தான் ஒதுங்கும் தலம் இருக்கிறது. ஃபலா ஸத்தக வலா ஸல்லா, அவன் உண்மை பேசவில்லை, அதே மாதிரி தொழாமல் இருந்தான். வலாக்கின் கذب வதவல்லா, பொய் சொன்னான், புறக்கணித்துக் கொண்டிருந்தான். சும்ம ذهب இலா அஹ்லிஹி யதமத்தா, அவன் செய்ததை பற்றி குடும்பத்தில் போய் தன்னுடைய குடும்பத்தார்ட்ட போய் அவன் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தான் என்று அல்லாஹ் தஆலா மௌத்துடைய அந்த சந்தர்ப்பத்தை பற்றி சொல்லி காட்டுறான். அன்பான சகோதரர்களே, சுருக்கமாக சொல்வதென்றால் மௌத்துடைய நேரம் மனிதனுக்கு ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு நேரம். மௌத்துடைய நேரம் சக்ராத் என்றான், மரண மயக்கம் என்றான், போதை என்று சொல்றான். மனிதன் தடுமாறுகிற நேரம், மனிதன் தன்னுடைய வாழ்நாளை நினைத்து கவலைப்படுகிற நேரம். நல்ல மனிதனாக இருந்தால் சந்தோஷமாயிருப்பான், மோசமானவனாக இருந்தால் தன் வாழ்க்கையினுடைய நான் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டேனே, வாழ்க்கையை நான் சரியாக பயன்படுத்த தவறிட்டேனே, இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்துமாறு அல்லாஹ் எனக்கு சொல்லியும் அதை நான் கணக்கில்லாமல் இருந்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி மன்றாடி தோல்வி அடைகின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் மௌத்துடைய சந்தர்ப்பம். அதனால் அல்லாஹ் சொல்றான், ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், வாழ்வையும் மௌத்தையும் உங்களுக்கு தந்திருக்கிறோம், எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு, உங்களை நல்லவர்கள் யார் என்று சோதிப்பதற்காக. அவன் நல்லவனாக வாழ முயற்சிக்கணும், அல்லாஹ்வுக்கு பயந்து குர்ஆனை வாசிச்சு ஹதீஸ்களை படிச்சு இது மாதிரியான மார்க்க சபைகளுக்கு நீங்க போய் மார்க்கத்தை விளங்கி அல்லாஹ்வுடைய இறைச்சத்தோடு வாழ்றதுக்கான முயற்சியை நீங்க என்ன செய்யணும், இந்த செய்திகளில் இருந்து நீங்க முடிவுக்கு வரணும். மௌத்து என்பது நிச்சயமா வரும், உலகத்தில் வாழ்க்கை தான் நிச்சயம் இல்லை, மௌத்து என்பது நிச்சயம்.
கண்டிப்பாக மௌத் என்பது ஒவ்வொரு மனிதனையும் சந்திக்கும். யாரும் இது டவுட் இல்லை. எது டவுட் இல்லாமல் இருக்கிறதோ அந்த மறுமை வாழ்க்கைக்காக நாங்கள் தயாராகுவோம், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக நாங்கள் தயாராகுவோம் என்று கூறி முடிக்கிறேன். வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.